வணக்கம் ப்ளூபெல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் அண்ட் இந்த ரீடிங் மெயினாக வந்து இப்போ உங்களுக்கு என்ன மெசேஜ் தெரியணும் அப்படின்றது தான் இந்த ரீடிங். அண்ட் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா 5 ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ 5 ஆஃப் பென்டிகல்ஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் கார்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோஸ்ட்டாக ஜாபாக இருக்கலாம், இல்லை பணம் ரிலேட்டட் பிரச்சனை, இல்லை ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி இதில் ஏதோ ஒரு பிரச்சனை அண்ட் லேக், அதாவது பேசிக்காக இப்போ வந்து உங்ககிட்ட பண தட்டுப்பாடாக இருக்கலாம், இல்லை நிறையா செலவு இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கீ வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்றது தான் இந்த கார்டுடைய ப்ளஸ் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது, இன்னும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அண்ட் அதுக்கான சொல்யூஷனும் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணலாம் ஆர் தெர் இஸ் அன் ஐடியா, ஒரு ஐடியா இருக்குது ஆனால் அதுக்கு பிளான் வந்து இன்னும் போடலை, இன்னும் வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தாட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் வந்து அதை எப்படி செயல்படுத்தணும், அதை எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு பண்ணாத ஒரு எனர்ஜி இருக்குது. ஆனால் வந்து யூ ஹாவ் அ வெரி ஷார்ப் பிரெயின், ஷார்ப் தாட்ஸ். ஒரு சில பேருக்கு இது வந்து ஓவர் திங்காக இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு வந்து இட்ஸ் இன் அ வெரி பாசிட்டிவ் சைட், நியூ பிகினிங்கான ஒரு நல்ல கார்டு. நைட் ஆஃப் வான்ஸ் இருக்கிறதுனால வந்து வான்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் டைம் லைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனைனாலும் மேபி இட்ஸ் ஆல் ஒரு டுவர்ட்ஸ் எண்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. இது வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு நல்ல கார்டு அண்ட் யூனோ எல்லாரையும் இன்வைட் பண்ணி நல்லா ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு விதத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியும் சேர்ந்துருக்கும். சம்மன் வில் பி தேர் டு ஹெல்ப் யூ. ஹார்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் உங்களுடைய கல்ச்சர் வைஸ் அண்ட் யூ கேன் சி திஸ் பர்சன் இஸ் வெரி ஹாப்பி. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரான்சிஷன், மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்சிஷன், ஒரு கிளியர் ட்ரான்சிஷன் இந்த 3 கார்ட்லேயுமே உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இப்போ கரண்ட் எனர்ஜி எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஈவன் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட ஐ திங்க் யூ வில் பி ஃபைன். ஒரு சில பேர் டிப்ரெஷன் கூட இருக்கலாம், பட் ஐ திங்க் யூ வில் கம் அவுட் ஆஃப் இட் வெரி சூன். அந்த எனர்ஜி வந்து குவிக்காக வர ஒரு எனர்ஜி இந்த கார்ட்ஸில் காட்டுது. த வீல் கார்டு வந்திருக்கு அண்ட் த ஃபூல் கார்டு வந்திருக்கு, விச் மீன்ஸ் சம்திங் ஒரு பெரிய நல்ல சேஞ்ச். இது வந்து மேஜர் ஆர்கானா, ஸோ கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்ச், லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய சேஞ்ச் அண்ட் ரொம்ப ஹாப்பினஸ் தரக்கூடிய சேஞ்ச். நியூ பிகினிங்கான 2 கார்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக புது வேலையோ இல்லை புது பிஸ்னஸோ இல்லை புது இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் சம்திங் வெரி பாசிட்டிவ் அண்ட் புது பிகினிங் இருக்குது. புது ரிலேஷன்ஷிப்கான ஒரு கார்டாகவும் ஃபுல் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு சில பேர் ஒரு வேலை வந்து புது இடத்துக்கு, புது ஊர், இல்லை கம்ப்ளீட்டாக புது பிஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இருக்குது. உங்களுக்கான ஒரு ஆரக்கல் கார்டு வந்து ப்ரொடெக்டட் பை ஏஞ்சல்ஸ், யூஆர் செரிஷ்ட் பை த ஏஞ்சல்ஸ். இந்த கார்டு ரொம்ப பாசிட்டிவான கார்டு அண்ட் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட யாருமே இல்லை அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஆன்சஸ்டராக இருக்கலாம், இல்லை ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கும்பிடுற கடவுளாக இருக்கலாம், அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷனாக இந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம். 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் திரும்ப வந்து இன்னொரு டெக்கில் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸே வந்திருக்கிறதுனால இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன் தட் சம்திங் இஸ் ராங். ஓகே, சம்திங் இஸ் ராங்.
இட் கேன் பி ஃபினான்ஷியல் ஆர் இட் கேன் பி சின்ஸ் ரோஸ் இருக்கிறதுனால மேபி ரிலேஷன்ஷிப் வைஸாக கூட பிகாஸ் ஆஃப் மணி ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். நான் தான் சொன்னேன், இது ஓவர் திங்கிங்க்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டாகவும் இருக்கலாம். நைட்டு சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது, அண்ட் ஏதோ ஒன்று நினச்சி யோசிச்சுட்டே இருப்பீங்க, உங்களையும் அறியாமல் யோசிச்சுட்டு இருப்பீங்க. டாட்டர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அகெயின் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது, நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரிஞ்சிருக்கும். யா ஸோ ஆக்ஷன், ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இட் கேன் பி அ பர்சன், ஓகே, சம்மன் யங் வில் பி ஹெல்பிங் யூ. யாராவது ஒரு சின்ன ஏஜில் இருக்கிற ஒரு மேபி உங்கள் பிரதர் இல்லைனா சிஸ்டர், அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குன்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த நைட் ஆஃப் வான்ஸும் இந்த டாட்டர் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். 4 ஆஃப் கப்ஸ் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும், ஓகே, ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஆக்சுவலாக என்ன நடந்தாலும் முடிஞ்சது தான், ஓகே. முடிஞ்சதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. போய் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி திரும்ப போய் எதையும் சரி பண்ண முடியாது. ஸோ முடிஞ்சது தான். அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம், இல்லை அதை எப்படி தாண்டி போகணுன்றது தான் இப்போ உங்களுக்கான இது. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலனா கூட ஒர்க் அவுட் ஆகுன்றதுக்கு இந்த கார்டு ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் லைஃப் கரெக்டான பாத்துக்கு போகும். அது என்ன சொல்கிறது, ஒரு டைம் நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த கார்டு வந்திருக்கலாம். இஃப் யூஆர் ஓவர் ரியாக்டிங், இது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே பண்ணலனா கூட உங்களுக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன் எனக்கு ஒரு பாயிண்டில் எனக்கு இது என்ன நடக்குது, ஏன்னா எனக்கே ஒரு கிளியர் பிக்சர் தெரியலன்னும் போது ஹேங்மேன் கார்டு வந்தது. விச் மீன்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க, விட்டு கொடுக்கறதுக்கான இது இல்லை. இன்னொன்று நீங்கள் ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறீங்க, இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கலை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஏன்னா இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கவே இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. பட் மேபி நீங்கள் யோசிக்கிறது இன்னொரு விதமாக யோசிக்கணுன்றதுக்காகவும் இந்த கார்டு வந்திருக்கலாம். ஏன்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் 2 வாட்டி வந்திருக்கு. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் விட்டு கொடுக்கணும் இல்லை, உங்களுக்கு அது வேண்டவே வேண்டாம், அதை நீங்கள் உங்களுக்கு விட மனசில் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு செட் ஆகாத ஒரு விஷயம், அதாவது அதை விடணும், கம்ப்ளீட்டாக விடணும்னு இல்லை. இட் கேன் பி அ பர்சன், இட் கேன் பி அ ஜாப், இட் கேன் பி அ பிஸ்னஸ். ஃபார் சம் டைம் கிவ் அ பிரேக். தென் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்குள்ளேயே ஒரு டைம் கொடுக்கலாம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், பட் டேக் அ பிரேக். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அகெயின் வந்திருக்கு. ஸோ நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. தெர் இஸ் அ நியூ பிகினிங். நியூ பிகினிங் இருக்குமான்னு உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா நியூ பிகினிங் இருக்குன்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு அதை எடுத்துக்கலாம். அண்ட் ஹை ப்ரீஸ்டஸ், ஓகே, யுவர் இன்ட்யூஷன் வில் கைட். ஆக்சுவலாக இன்னொரு பேக் ஆஃப் த டெக்லேயும் ஹை ப்ரீஸ்டஸ் தான் இருந்தது. விச் இஸ் உங்களுக்கு திரும்ப கன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்னு உங்களுக்கு திரும்ப கன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு விஷயம் இப்போ சரியாக இல்லாதது, நீங்கள் ஒரு பிரேக் எடுங்க, கண்டிப்பாக அதில் ஒரு சேஞ்ச் இருக்கும். அண்ட் உங்களுக்கே தெரியும் இது சேஞ்ச் ஆகும். சில பேருக்கு ஒரு விஷயம் அதை விட அது கஷ்டமாக இருந்தாலும் அதுவே எனக்கு ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இங்கே இருக்குது. அதை விட்டுட்டிங்கன்னா அது இன்னொரு லைஃப்க்கு கொண்டு போகும். அதில் வர ப்ளஸ்ஸு அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கூட தரும். அதை நீங்கள் அதை டேஸ்ட் பண்ண கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ரோக்கன் ஆரோ, இது ரீகன்ஃபர்மேஷன். இது இப்போ நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அதாவது நவ் யூஆர் இன் அ ஸ்டேஜ் வேர்
இப்போ எல்லாமே பேசி தீர்க்கக்கூடிய நிலைமை இல்லை, இது தானாகவே சரியாகக்கூடிய ஒரு நிலைமையில தான் இப்போ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் இருக்குது. அதுக்கான கன்ஃபர்மேஷன் கார்டு இந்த ப்ரோக்கன் ஆரோ. உங்களுக்கான செகண்ட் கார்டு ஷீல்டு மெய்டன், மேக் பிளான்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். இது வந்து அகெயின் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸோடைய கன்ஃபர்மேஷன். இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஒரு இதுலேருந்து இன்னொரு பிகினிங் உங்களுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்றது தான் இந்த கார்டு உங்களுக்கான. அண்ட் யூ ஆர் ப்ரொடெக்டட். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொடெக்டட் கார்டு, இன்னொரு ஷீல்டு மெய்டன், இன்னொரு ப்ரொடெக்ஷன் கார்டு தான் வந்திருக்கு. அடுத்தது ஹை ப்ரீஸ்ட், இன்டென்ட் அண்ட் கிரியேட். இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ரிலாக்ஸ், ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு லெட் கோ, அண்ட் தென் திங்ஸ் ஆர் அலைனிங் வித் யூனோ உங்களோட லைஃப், உங்களுடைய பர்பஸ்க்கு திருப்பி அலைன்மெண்ட் வருது. அண்ட் ஒரு புது எனர்ஜி இருக்குது, அண்ட் ஒரு புது லைஃப் உங்களுக்காக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை எது தடுக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அதை ஸ்டாப் பண்ண பயமாக இருந்ததுன்னா, ஓகே இதை நான் ஒரு டெம்பரரியாக ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம் நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் see what the changes. இதுதான் இந்த ரீடிங் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். All the best and thank you. Share your energy by liking or subscribing or commenting. Thank you. Thanks a lot. Bye.